வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நல்லா சட்டி சூடானோன்னே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரியுது. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 4 பட்டை மிளகா பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் கழுவி வச்ச முட்டை போட்டு நல்லா உள்ளே போட்டுக்கிறணும். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு போடணும். இது ஈஸியான ரெசிபி தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா கிளறி விடுங்க கீழே வேகிறதுக்கு. எல்லா பக்கமும் நல்லா சுற்றி கிண்டி விடுங்க. முட்டை கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக. அப்போ தான் நல்லா வேகும். அதுக்காண்டி தண்ணி லைட்டாக ஊற்றணும். தொளிச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். இப்படி நல்லா லைட்டாக வெந்திருக்கும். நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. பாருங்கள் வெந்துருச்சு. வெந்தோன்னே கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. தேங்காய் போட்டு பிரட்டினா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான சால்ட் போட்டு பிரட்டி வச்சுருங்க. முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.